நண்பர்களே, ஒருவரின் அவமானத்தை எப்படி வெற்றியாக மாற்றலாம் தெரியுமா? இதை ஒரு சிறிய புத்தர் கதை சொல்லுகிறது. ஒருநாள் ஒரு கிராமத்தில் மிகவும் அகங்காரம் கொண்ட மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். யாரையும் மதிக்காமல் பேசுவது அவனுக்கு பழக்கம். ஒருநாள் அந்த கிராமத்திற்கு கௌதம புத்தர் தனது சீடர்களுடன் வந்தார். மக்கள் அனைவரும் அவரின் அமைதியான போதனையை கேட்க கூடியிருந்தனர். அதை பார்த்த அந்த மனிதன் கோபமாக எழுந்து அனைவரின் முன்னாலும் புத்தரை அவமானப்படுத்த ஆரம்பித்தான். கடுமையான வார்த்தைகள் பேசினான். ஆனால் புத்தர் மட்டும் அமைதியாக இருந்தார். சில நேரம் கழித்து புத்தர் மெதுவாக கேட்டார், "நீ ஒரு கல்லை அமைதியான நீரில் எறிந்தால் என்ன ஆகும்?" அந்த மனிதன் சொன்னான், "அதில் அலைகள் உருவாகும்." புத்தர் சிரித்து சொன்னார், "ஆனால் அந்த கல்லை நிலத்தில் எறிந்தால் அலைகள் உருவாகுமா?" அவன் சொன்னான், "இல்லை." அப்போது புத்தர் கூறினார், "அமைதியான மனம் அந்த நிலம் போன்றது. யாராவது அவமானத்தை எறிந்தாலும் அது நம்மை பாதிக்காது." அந்த வார்த்தைகள் அந்த மனிதனின் மனதை மாற்றின. அவன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். அந்த நாளிலிருந்து அவன் பணிவாக வாழ ஆரம்பித்தான். அவமானத்தை கோபமாக எதிர்கொண்டால் அது சண்டையாக மாறும். ஆனால் அமைதியாக எதிர்கொண்டால் அது நம் வெற்றியாக மாறும். கதையின் நெறி: அவமானமும் கோபமும் மற்றவரை காயப்படுத்துவதற்கு முன் நம்மையே காயப்படுத்தும். அமைதியே உண்மையான வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்படிப்பட்ட புத்தர் வாழ்க்கை பாடங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி.